ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான். மேட்சுக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்கேன். ஏன் இப்பயே பேசுகிறேன் மீங்க? ஆமாம், தமிழ் தலைவாஸ் ஞாயிற்றுக்கிழமை புல்ஸ் கூடயும் திங்கக்கிழமை பொன்னேரி பழுத்தோம். அதை விட்டா இன்னும் அடுத்த வருஷம் தான், நெக்ஸ்ட் சீசன் தான். காரணம் ஆராய்ச்சி சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் உங்களை ரீசனிங்லாம் சொல்லுங்கன்னு. பிகேஎல் 11 குவாலிஃபை ஆகலை, அதனால் ஒரு 11 ரீசன் சொல்லலான்னு இருக்கேன். 11 ரீசன்ஸ். நான் சொல்கிற காரணத்தில் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் பண்ண சீசன் இது. ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்தது. புது கோச்சு, புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சு உதயகுமார் வந்திருக்காரு. திரும்ப எல்லாமே சச்சின் தன்வரை 2 கோடியே 15 லட்சத்துக்கு கொடுத்து எடுத்தாங்க. என்னோட தியரி எப்போதுமே இதுதான், ஹையர் த காஸ்ட் டசன்ட் கேரண்டி யூ சக்ஸஸ். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா நல்லா இருக்குன்றதுலாம் அர்த்தமே கிடையாது. அண்ட் உதாரணத்துக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸே பாருங்களேன், ஆர்சிபி எடுத்துங்க, பெரிய பெரிய பிளேயர்லாம் வாங்கி வச்சாங்க, ஜெயிச்சதே இல்லையா? பஞ்சாப் கிங்ஸ் ஆல்சோ அது மாதிரி தான். ஸோ இப்போ நான் ரீசனிங்கோட சொல்கிறேன், புள்ளி விவரத்தோட, ஸ்டாட்ஸோட. சும்மா குத்தும்போது அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க சார், அதெல்லாம் குவாலிஃபை மாட்டாங்க சார், அது யாரோன்னு சொல்லிட்டு போகலாம். 2 ரிசல்ட் தானே, ஒன்று குவாலிஃபை இல்லை நாட் குவாலிஃபை. ரீசனிங்கோட சொல்லணும், அது முக்கியம். இப்போது நான் கடன்னு சொல்லிடுறேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அது ரொம்ப முக்கியம். சுந்தர்ராஜன்றவர் சிங்கப்பூர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. $2.98 நிறைய வாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட $18 சிங்கப்பூர் டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சுந்தர்ராஜன். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு $1 சிம்பிள் ஒரு பட்டன். ஒரு அமுக்கு ₹40 தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் பார்க்காதனாலையும், நிறைய வீடியோஸ் போடுறதுனாலையும், அண்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறதுனாலையும். ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்குள்ளே போயிடலாம். போ ரைட். ரீசன் ஃபார் டிஃபீட். அண்ட் பிகேஎல் 9ல் 10 மேட்ச் ஜெயித்தோம், 8 தோத்தோம், 4 டை, 66 பாயிண்ட்டு, 5th ரேங்க்கு. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 5 தான். அதோட பிகேஎல் 10 பார்த்தீங்கன்னா 9 ஜெயித்தோம், 9 வின்னு, 13 லாஸு, 51 பாயிண்ட்டு, 9th ரேங்க்கு. பாயிண்ட் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் 32 ப்ளஸில் இருந்தது. ஆனால் இந்த சீசன் 7 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கும். அது வரைக்கும் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஜெயிச்சும் ஒன்றும் குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி வேணா இருக்கலாம். ரன்னிங் ரேஸ்லாம் ஓடும்போது ஆறுதல், என் காலத்துலலாம் சோப்பு டப்பா கொடுப்பாங்க ஆறுதல் பரிசுன்னு. ஆமாம், 4th 5th 6th வந்தால் சோப்பு டப்பா, பென்சில் அப்படிலாம். எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட். 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 12 தோத்துட்டு ஒரே ஒரு டை தான். பிகேஎல் 9ல் 4 டை. அதனால தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 66 பாயிண்ட். இப்போ இது வரைக்கும் 45 பாயிண்ட் தான் 9th ரேங்கில் இருக்கும். அது வாரமாக வச்சுருவோம். ரைட். இப்போ குவாலிஃபை ஆன 4 டீம் பார்ப்போம். 5, 6 இன்னும் டிசைட் ஆகல. மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 கண்டிப்பாக யூமும்பா, மோஸ்ட் ப்ராப்ளி ஜெய்ப்பூர் தான் வரும்னு நினைக்கிறேன். அது பக்கம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆன ஹரியானா. புள்ளி விவரத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஹரியானா 15 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் நம்பர் 1. அவங்களோட டாப் 2 ரைடர்ஸ் பாருங்கள். வினய் 146, சிவம் பட்டாரி 133. 2 பேருமே சேர்ந்து 279 பாயிண்ட்டு. செகண்ட் பாட்னா பைரட்ஸ் 13 வின்னு, தேவாங் 270, புது நியூ கமர், அயன் நியூ கமர் 160. 2 பேரும் சேர்ந்து 430 பாருங்கள். டாப் 2 ரைடர் மட்டும் தான் கணக்கு எடுக்கிறேன். யூபிஓ தான் பாருங்கள், 12 வின்னு. பவானி ராஜ்போட் 135 பாயிண்ட், ககன் கவுடா ஒரு 130, 265 ரைடு பாயிண்ட் டாப் 2. டபங் டெல்லி 11 வின்னு, ஆஷு மாலிக் 227, நவீன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் மேட்சஸ் தான் விளையாண்டார், நடுவில் இன்ஜுரி ஆச்சு, அப்படியே ஒரு 83. 2 பேருமே சேர்ந்து 310. இந்த டாப் 2 ரைடர்ஸ் அந்த 4 டீமோட. நம்மளது பாருங்கள், தமிழ் தலைவாசரை ஃபஸ்ட்டு டாப் ரைடர்னு மோயின் ஷஃபாக்கி தான் 94 பாயிண்ட். அதில் அவரோட இதுவும் இன்க்ளூடாக இருக்குது, டிஃபென்ஸும் சேர்த்து சொல்கிறேன். 13 மேட்ச் தான் விளையாண்டார் அவர், விளையாண்ட 20ல். செகண்டு நரேந்தர், அவரு 13 மேட்ச் தான், அவர் ஒரு 82. இது 2 சேர்த்திங்கன்னா 176 தான் வருது மொத்தமே. சரி, சச்சின் தன்வரும் சேர்த்துக்கலான்னா 3 சேர்த்திங்கன்னா வேணா 250 வரும். அவர் ஒரு 70. அதை விட்டுருங்க, டாப் 2 தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஃபென்ஸில் பாருங்கள், ஹரியானா ஷாதுலு நம்பர் 1 71, 2வது ராகுல் சேத்பால், 2 பேர் சேர்ந்து 131 பாயிண்ட்டு. பாட்னா பைரட்ஸோட டாப் 2 பார்த்தீங்கன்னா அங்கித் ஜக்லான் 68 ப்ளஸ் தீபக் 57, 125 பாயிண்ட் 2 டிஃபெண்டரும். டபங் டெல்லி யோகேஷ் தை 66, அஷீஷ் ஒரு 41, 2 பேர்த்து 107 பாயிண்ட்டு. அப்புறம் யூபி ஓதாவில் வந்து சுமித், அவர் ஒரு 68 பாயிண்ட், ஹிதேஷ் ஒரு 63. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 130 கிட்ட வந்துட்டாங்க. ஆச்சா, இப்போ நம்ம தமிழ் தலைவாசுக்கு வருவோம். தமிழ் தலைவாசர் பார்த்தீங்கன்னா நிதேஷ் 69, பசாமி 41, 110. இதில் என்ன சிக்னிஃபிகண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் ஹையஸ்டே 131 தான் டாப் 2. யார்? நம்ம ஹரியானா நம்பர் 1ல் இருக்காங்க. நம்மளது 110, 21 பாயிண்ட் தான் டிஃபென்ஸ். அதனால் நீங்கள் டிஃபென்ஸை ப்ளேம் பண்ணவே முடியாது. இப்போ ரைடோட கேல்குலேஷனை பாருங்கள். ரைடில் ஹையஸ்ட் டாப் 2 பார்த்தீங்கன்னா 430 பாயிண்ட் எடுத்திருக்காங்க தேவாங்கும் அயனும் பாட்னா பைரட்ஸுக்கு. நம்ம டாப் 2 எடுத்தது 176 தான். ஸோ 254 பாயிண்ட் டிஃபரன்ஸ் நமக்கு ரைடில், டாப் 2 ரைடர்ஸுக்கும் நமக்கும். அப்புறம் எங்கேருந்து நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க? ரைடர் தான் ப்ளேம் பண்ணி ஆகணும். டிஃபென்ஸ் ஒன்றும் அவ்வளோ ப்ளேம் பண்ணவே முடியாது. ஏன்னா
20 பாயிண்ட் தான் அவங்க டிஃப்ரென்ஸை. நமக்கு அப்புறம் இருக்க 107 பாயிண்ட் இருக்கிற டெல்லிலாம் குவாலிஃபை ஆகிடுச்சா. டாப் 2 ரேட் டிஃபெண்டர்ஸ் அவங்களுக்கு 107 பாயிண்ட் தான். ஸ்டில் தே குவாலிஃபைட். நம்ம தான் குவாலிஃபை ஆக முடியல. ரைட், இப்போ காரணத்தை சொல்ல என்ன 11 காரணம் 1 by 1 கிடக்குதுன்னு சொல்லிடுறேன். உங்கள் கருத்து ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத ஒத்துக்கணும்னு அவசியம். அதை எப்படி ஒத்துப்பீங்க? இன்னும் பிரச்சனை இல்லை. சோஷியல் மீடியா அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ். உங்கள்கிட்ட ஒப்பீனியன் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ரைட், எடுத்தோன்னே சொல்லிடுறேன். கான்ட் பிளேம் டிஃபென்ஸை பிளேம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைடர். ஃபர்ஸ்ட் பிளேம் ரைடர் தான். ரைடர் மேலே தூக்கி போட 254 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ் ஆஃப் கேப்டன்சி. எத்தனை கேப்டனுங்க ஒரு மேட்ச் டீமுக்கு? சாகர், அப்புறம் சாஹில், அப்புறம் சாஹில் குலியா, அப்புறம் சச்சின் தன்வர், அப்புறம் நரேந்தர், அப்புறம் ஒரு நிதிஷ் குமார், 5 டிஃப்ரெண்ட் கேப்டன் விளையாடிருக்காங்க. ரைட், மூணாவது ரொம்ப லீஸ்ட் போனஸ் இருக்கிறதுல கம்மி போனஸ் பாயிண்ட் எடுத்தது 12 டீமில் நம்ம தான். எத்தனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கரெக்டாக சொல்கிறவங்க பேர் அடுத்த வீட்டில் சொல்ல போடுங்க பார்ப்போம். கம்மி போனஸ் பாயிண்ட் நம்ம தான் எடுத்தோம். அதே மாதிரி மோஸ்ட் எம்டி ரைடும் நம்ம தான் எடுத்திருக்கோம். 4வது ரீசன் அது எம்டி ரைட்ஸ். எம்டி ரைட் எடுக்கிறதுனால தான் டூ ஆர் டையும் சப்போஸ் டு பி சாம்பியன் இவர் சச்சின் தன்வர். அதனால தான் அவங்க எடுத்தாங்க டூ ஆர் டையில் ஒரு சாம்பியன். பெரிய பெரிய ஃப்ளாப். 2 கோடியே 15 லட்சம். அவரு ஒன்று அட்லீஸ்ட் இப்போ அவருக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக விளையாட விளையாண்டுருவார். என்ன பண்ணுவீங்க? 13 மேட்ச் ஆகும் தான் அவரும் விளையாடிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக விளையாட விட்டுருக்கலாம் இல்லையா? அண்ட் எல்லா மேட்சும் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அண்ட் அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபுல்லாக விளையாடி இருந்திருக்கணும். சச்சின் 16 மேட்ச் தான் விளையாண்டார், 71 பாயிண்ட். அதை விட்டுருங்க. ஸோ அது ஒரு 5 ரீசன் ஆகிடுச்சா. 6வது கோச் உதயகுமார் ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ்லாம் வந்தார். அப்படி இப்படி மீட்டிங் காலேஜ் டோர்னமெண்ட் நடத்தினதாகட்டும், ஸ்டேடியத்தில் போய் மேட்ச் பார்க்குறது எல்லாம் சரி தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் அவர் ரொம்ப மேட்ச்சுக்கு அவரை நான் பார்க்கவே இல்லை, கிரவுண்டுக்கு வரவே இல்லை. கடைசியில் ஃபியூ மேட்சஸ்க்கு வந்தார். திடீர்னு கோச் காரனில் வந்து நின்று ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஐ டோன்ட் நோ. ரைட், அதனால அவரோட ரோல் என்ன நடந்தது we don't know. அப்புறம் சேரன் அண்ணாக்கு வருவோம். சேரன் அண்ணா எடுத்தோன்னே ஸ்ட்ராட்டஜி கோச்சு. அவருக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆஸ் அ பிளேயராக ஃபேண்டாஸ்டிக். இப்போ தான் லேர்னிங். அப்படி இருந்தும் இந்த மாதிரி நீங்கள் சாப் அண்ட் சேஞ்சிங்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தால் அது அவரோட டெசிஷன் மட்டும் இருக்காது. அவர் மட்டுமே முடிவு பண்ணுறது. கோச் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ சேரன் அண்ணா அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆனால் நான் தான் பொறுப்பு. டீச்சர் போய் கை காட்ட முடியுமா? டீச்சர் எனக்கு சரியாக சொல்லித்தரலன்னு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி தருவாங்க டீச்சர். ரைட், அச்சா. இது 8வது ரீசன் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ். 12 ரைடர் நம்ம விளையாடிருக்காங்க. 12 இன்ஃபேக்ட் 11. சீசன் 11 11 ரைடர் விளையாடாங்க போயிருக்கு. துண்டா எல்லாமே. நரேந்தர், சச்சின், மோயின் ஷஃபாகி, மாசானமுத்து, விஷால் சால், அனுஜ் கவுடே. அவர் ரைடராக டிஃபெண்டராக எனக்கு என்ன தெரியல இது வரைக்கும். பிகேஎல் அஃபிஷியல் சைட்டில் போனால் ரைடர் போட்டிருக்கு. CR66 சந்திரன் ரஞ்சித் கூப்பிட்டு வச்செல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சச்சின் தன்வர். பார் வண்டார் பார். அப்புறம் இமான்ஷு ஆல்ரவுண்டர். அப்புறம் சௌரவ் பகரே அண்ட் சாய் பிரசாத். 11 ஆச்சா. 12வது ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மேட்ச் கூட விளையாட வைக்கல. ஆனால் நல்ல பிளேயர்னு கேள்விப்பட்டேன். தீரஜ் பெல்மரே ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ 11 ரைடர்ஸ் நமக்கு விளையாடிருக்காங்க. வாட் இஸ் த யூஸ்? நோ யூஸ். யாருமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் விளையாட விடவே இல்லையே. அதான் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. ரைட், அப்புறம் இன்ஜுரி. ஒய் நோ ரீப்ளேஸ்மெண்ட்? இன்ஜுரினா சாகர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரியான அவ்வளோ பேர் இன்ஜுரியான ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தீங்க? அவர் கடைசி வரைக்கும் விளையாடல. நடுவில் மோஹித், மாயாண்டி, நிறைய பேர் பிளேயர்லாம் பேர் எங்கே வந்தாங்களா போனாங்களா, ஏன் விளையாடல அது வேறு தெரியல. அவ்வளோ பெரிய இன்ஜுரியாக நான் பவன் ஷராவத், நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி ஆகி திரும்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சூப்பர் ரைடு எடுக்கிறதாகட்டும் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ இன்ஜுரி ஆன மாதிரி தெரியலையே. அப்போ ஏன் ரெக்கவர் ஆகலை? ரெக்கவர் ஆனால் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க வேண்டியது. அது என்னன்னு தெரில. பர்ஃபார்மன்ஸ் பண்ண மறுநாளே இன்ஜுரி மாசான முத்துலாம். அதுக்கப்புறம் ஆளே காணும். அவ்வளோ பெரிய இன்ஜுரி என்னான்னு எனக்கு புரியல. அதே மாதிரி விஷால் சால் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். அண்ட் 11வது காரணம் நரேந்தர் வந்து சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அவர் ஃபிட்டாக இருக்காருன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சப்ஸ்டியூட் லிஸ்ட்லேயே போடக்கூடாது. ஸ்டார்டிங் 7லேயே இருந்திருக்கணும். அவர் தானே மெயின் ரைடர் உங்களுக்கு. PKL 9ல் 249 பாயிண்ட் எடுத்தாருங்க அந்த பையன். 4th பொசிஷனில் இருந்தார். PKL 10ல் டிப் ஆச்சு. அதுவும் துண்டு அம்சம்லாம் அப்படியே 195 பாயிண்ட் எடுத்தார். ஆனால் இந்த சீசன் பாருங்கள் எவ்வளோ கம்மி. 13 மேட்ச் தான் விளையாண்டாரு. ஒரு 4-5 மேட்ச்சில் சப்ஸ்டியூட்டில் வச்சுருந்தீங்க. மொத்தமே அவர் 82 பாயிண்ட் தான் எடுத்தார். இருக்கும்போது சரி சப்ஸ்டியூட்டில் இருந்தால் கூட உள்ளேயும் அனுப்பலாம் அவங்க. அப்புறம் எதுக்கு சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் அதை எழுதி வச்சுக்கிட்டு அழையா விருந்தாடி மாதிரி. அதுதான் இந்த 11 ரீசன் தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். தமிழ் தலைவாசிக்கு 2 நாள் மேட்ச் இருக்குல்ல, நீங்கள் எதுவும் சொன்னீங்க ஏதாவது போட்டுங்க சார் வீடியோ வீக்கெண்டுக்குன்னு இதை போட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து தான். பொறுமையாக பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.